அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் முஹர்ரம் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதம் முழுவதும் இந்த இஸ்திக்ஃபாரை அதிகமாக ஓதுவோம். இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்குகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு இஸ்திக்ஃபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் கண்ணியப்படுத்திய 4 மாதங்களில் ஒரு மாதம்தான் இந்த முஹர்ரம் மாதம். இந்த மாதம் முழுவதும் நாம் இந்த இஸ்திக்ஃபாரை குறைந்தது ஒவ்வொரு நாளும் 100 தடவையாவது ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி. அவர்களே ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக 3 விதமான சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அதில் முதலாவது சிறப்பு, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். இரண்டாவது, நம்முடைய மனதில் உள்ள அந்த பாரத்தை அல்லாஹ் குறைக்கின்றான், மன அமைதியை ஏற்படுத்தி தருகின்றான். மூன்றாவது சிறப்பு என்னவென்றால், நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான். யார் இஸ்திக்ஃபாரை அதிகமாக ஓதுகின்றாரோ இந்த சிறப்புகள் அவருக்கு கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்திக்ஃபார் மிகவும் சிறந்த ஒரு இஸ்திக்ஃபாராக இருந்து கொண்டிருக்கின்றது. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை நாம் அதிகம் அதிகம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.